உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்திருக்கும் நிலையில் அந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டிய முட்டைகள் தேக்கமடைந்து விலை குறைய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கு நேர்மாறாக முட்டை விலை எதிர்வரும் காலங்களில் உயர்வதற்கே அதிக வாய்ப்பிருப்பதாக கோழி பண்ணையாளர்கள் கூறுகின்றனர். இதற்கான காரணம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அமெரிக்காவின் திடீர் வரி உயர்வால் முட்டைகள் தேக்கமடைந்து விலை குறைய வாய்ப்பிருப்பதாக தகவல் பரவிய நிலையில் விலை உயரவே வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படும் செய்தி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாமக்கல் மண்டலத்தில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் கோழி முட்டைகள் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களுக்கு மட்டுமல்லாமல் அரபு நாடுகள், அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு தோராயமாக 4,50,00,000 முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வரக்கூடிய சூழலில் ஒரு முட்டை ₹4.60 விற்பனையாகிறது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் முட்டைகளில் 90% முட்டை நாமக்கல்லில் இருந்துதான் அனுப்பப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு மட்டும் மாதம் 1 கோடி முட்டைகள் அனுப்பப்பட்டு வரும் நிலையில் அங்கு முட்டைகளுக்கான வரி 10% இருந்தது. ஆனால் அதிபர் டிரம்பின் சமீபத்திய அறிவிப்பின்படி முட்டைக்கான வரி 50% உயர்த்தப்பட்டு விட்டதால் அதனை ஏற்றுமதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட வேண்டிய முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படாததால் முட்டைகள் தேக்கமடையும் சூழல் உண்டாகலாம் என வணிகர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். உண்மை நிலவரம் என்னவென்றால் வெளிநாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி செய்யப்படுவதால் உள்நாட்டில் பற்றாக்குறை ஏற்படுவதாக தெரிவித்திருக்கும் கோழி பண்ணையாளர்கள் தற்போது அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டிய முட்டைகள் தேக்கமடைந்தாலும் கவலை இல்லை என்றும் அவை உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே தட்டுப்பாடு என்ற நிலையில்தான் முட்டை இருப்பு இருக்கும் பட்சத்தில் அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டிய முட்டைகளை பிற நாடுகளின் தேவைக்கு ஏற்றுமதி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இன்று நாம் முட்டை அமெரிக்காவுக்கு அனுப்பப்படவில்லை, மற்ற மாநிலங்களுக்கு செல்கின்றது. முட்டை இங்கு தட்டுப்பாடாகத்தான் உள்ளது, இங்கே இருக்கின்றது. இந்த வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட முட்டை மற்ற நாடு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட முட்டை 1 கோடி முட்டை அந்த முட்டையை மற்ற அயல் நாடுகளுக்கு நாம் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். நம் இந்தியாவிலும் அது முட்டை நல்ல நுகர்வு அதிகமாக இருப்பதால் முட்டை தட்டுப்பாடாக தான் உள்ளது. அமெரிக்கா மேலும் வரியை உயர்த்தினால் கூட முட்டை விலையில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என தெரிவித்த கோழி பண்ணையாளர்கள் சங்க செயலாளர் சுந்தரராஜன், இனிவரும் நாட்களில் கூட முட்டை விலை உயரக்கூடுமே தவிர குறையாது என திட்டவட்டமாக கூறினார். அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் அவர்கள் வரி 10% மட்டும் விதித்திருந்து முட்டை நாம் அனுப்பியிருந்தோம்னால் பண்ணைக்கு இன்னும் ஒரு நல்ல விலை கிடைத்திருக்கும். நாம் பண்ணையாளர்கள் அது ஒரு நல்ல கட்டுப்படியான விலையில் பண்ணை நடத்துவதற்கு ஏதுவாக இருந்திருக்கும். அமெரிக்காவுக்கு அனுப்பப்படவில்லை என்றாலும் முட்டை இங்கு தேக்கம் கிடையாது, இன்னும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் சதீஷ்குமார். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.